காய்ச்சல், சளி, இருமல் இது எல்லாம் உடனே சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த சூப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உடல் எடை குறையிறதுக்கும் இந்த சூப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இந்த கொள்ளு சூப் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கொல்லை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து இன்றைக்கி 1 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். கொல்லை வந்து தண்ணியில் 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு கொள்ளு முழுக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி குறைஞ்சது 8 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஊற வச்ச கொல்லை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேகிறதுக்கு இன்னும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த கொள்ளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு குறைஞ்சது 7 விசில் வரைக்கும் நம்ம கொல்லை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். வேக வச்ச கொல்லை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொள்ளு தனியாகவும் கொள்ளு வேக வச்ச தண்ணியை தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். வேக வச்ச கொல்லை வச்சு நம்ம கொள்ளு சுண்டல் வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியை வச்சு கொள்ளு சூப் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்க்க விருப்பப்படாதவங்க நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு 2ஐயும் பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது எல்லாம் சேர்க்கும் போதே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் வந்து பொடியெல்லாம் சேர்த்து வதக்கும் போது அதே நேரம்லாம் வதக்கிடக்கூடாது. 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கணும். கொள்ளு வேக வச்ச தண்ணி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் இது கூட நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொள்ளு சூப்பை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கொள்ளு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் அதிகமாக சேர்க்குற தண்ணிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். நான் வந்து கொள்ளு வேக வச்ச தண்ணியும் சேர்த்து 5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அதிகமாக கொள்ளு சூப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துருக்க மிளகு, ஜீரகம், கரம் மசாலா எல்லாத்தையும் கொஞ்சம் கூட்டிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை வந்து இது கூட தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், சுட சுட ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. உடலில் உள்ள குளிர்ச்சியை போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொள்ளுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வெயில் காலத்தில் அதிகமாக சேர்த்துக்கிறத விட குளிர்காலத்தில் இந்த கொள்ளை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. காய்ச்சல், சளி, இருமல் இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மை இந்த கொள்ளு சூப்புக்கு இருக்குது. அதிக விலை கொடுத்து நம்ம மட்டன் எலும்பு சூப் வச்சா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் வந்து இந்த கொள்ளு சூப்பில் கிடைக்கும். நம்மளை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடிய இந்த கொள்ளை வச்சு நீங்களும் இன்றைக்கே கொள்ளு சூப் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கார்டன் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.